ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கையில் மீண்டும் ஒரு சிறை வன்முறை வெடித்த நிலையில் அதன் மீதான ஒரு பார்வையை பதிக்கலாம். இலங்கையில் விரவியுள்ள பாதாள மற்றும் போதை கிங்பின்களின் சாம்ராஜ்யங்களால் ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகள் எந்த நேரமும் வெடிக்கக்கூடிய ஒரு டைம் பொம் நிலையில் இருப்பது குறித்து கடந்த ஒரு மாத காலத்தில் செய்தி வீச்சு அடிக்கடி சுட்டிக்காட்டியதுண்டு. அதுவும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த மாதம் இடம்பெற்ற வன்முறைகளுக்கு பின்னர் இப்போது ஸ்ரீலங்காவின் சிறைகள் யாவும் ஒரு டைம் பொம் நிலையில் இருப்பது குறித்து சொல்லப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்காவின் மகர சிறைச்சாலையில் இந்த டைம் பொம் நேற்று மாலை வெடித்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த மாதம் 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதிகளில் இடம்பெற்ற வன்முறைகளில் 10 சிறை அதிகாரிகள், கைதிகள் என 31 பேர் பலியாகி 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் அந்த பெரும் திகில் சம்பவம் இடம்பெற்று ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் நீர்கொழும்பு சிறை உள்ள அதே மேல் மாகாணத்தில் உள்ள இன்னொரு பெரிய சிறையான மகர சிறையில் இந்த வன்முறைகள் வெடித்தன. இந்த பதிவு பதியப்படும் வரை நிலைமை நெருக்கடியாக இருந்தாலும் மகர சிறையின் நிலைமை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கைதிகளும் தற்போது தத்தமது கூண்டுகளில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இன்று காலை ஸ்ரீலங்கா காவல்துறை ஒரு அறிக்கையை விடுத்து நாட்டு மக்களை சற்று சமாதானப்படுத்த முனைந்தது தெரிந்தது. இதுவரை இந்த வன்முறைகள் மற்றும் தீவைப்பு சம்பவங்களில் ஒரு கைதி பலியாகி மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய சம்பவங்களின் பின்னணி கூட போதைக்கு அடிமையான கைதிகள் குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு மோதல் புள்ளியிலிருந்து பின்னர் நீர்கொழும்பு போல தீவிரமடைந்ததாக தெரிகின்றது. தற்போதைய அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் சிறைச்சாலைகளில் போதைப்பொருள் பாவனை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தலைப்படுவதால் ஏற்கனவே தினம் போதையில் ருசி கண்ட கைதிகளுக்கு தற்போது போதைப் பொருள் கிட்டுவது சற்று சிரமமாகவும் சவாலாகவும் இருப்பதால் கைதிகளின் இந்த போதை சார்ந்த வன்முறை மோதல்கள் வெடித்துக் கொள்கின்றன. இந்த வன்முறைகள் 2 தளங்களில் உள்ளன. ஒன்று கைதிகளுக்கும் இடையிலான மோதலாக இருக்கின்றது. அதன் பின்னர் 2ஆம் கட்டம் சிறை அதிகாரிகள் எதிர் கைதிகள் என்ற மோதல் கட்டமாக இருக்கின்றது. இந்த வேளை கைதிகளுக்கும் இடையிலான மோதல் சம்பவங்களில் பிளவுபட்ட கைதிகள் சிறை அதிகாரிகள் மீதான தாக்குதலில் ஒன்றுபட்டு அவர்கள் சிறை அதிகாரிகளை தாக்குவதாகவும் கூறப்படுகின்றது. நேற்றைய சிறை சம்பவத்தில் கூட சிறையை உடைத்து தப்பிக்கும் முயற்சிகள் எல்லாம் இடம்பெற்றன. ஆனால் சிறையின் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் வெளியிலிருந்த பாதுகாப்பு தரப்புகளால் அந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளன. எனினும் ஜெயில் சூப்பரிண்டன் எனப்படும் பிரதம சிறை அதிகாரியின் பணியகம் மற்றும் கைதிகளின் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பிரிவுக்கு உரிய பணியகம் ஆகியன தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர 2 தீயணைப்பு வாகனங்கள் சிறைக்குள்ளே அனுப்பப்பட்ட போது கைதிகள் அவற்றின் மீதும் தாக்குதல்களை நடத்தியதாக தெரிகின்றது. கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறை வன்முறைகளை கட்டுப்படுத்த உரிய நேரத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற விமர்சனங்கள் அனுர அரசாங்கத்தின் மீது இன்று வரை சுமத்தப்படும் நிலையில் மகர சிறை சம்பவத்தில் அரசாங்கம் சற்று சுதாகரித்ததாக தெரிகின்றது. இதனால் நேற்று மாலை முதல் இந்த பதிவு பதியப்படும் வரை அது மகர சிறை விடயத்தில் தீவிரமாக இயங்கி வருகின்றது. பாதுகாப்பு தரப்பு மகர சிறையை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நேற்று இரவு படாத பாடுபட்டனர். நேற்று இரவு அங்கு அவசரமாக சென்ற ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் உய்யகொண்டாவும் புதிய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்னாவும்
மகர சிறை வளாகத்தை பார்வையிட்ட பின்னர் தான் மகர சிறையை அண்டிய பல கிராம சேவையாளர் பிரிவுகளில் மறு அறிவிப்பு வரும் வரை காவல்துறையின் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த பதிவு பதியப்படும் நேரம் வரை அந்த ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருக்கின்றது. சிறையில் வெடித்த கலவரத்தை கட்டுப்படுத்த சிறை அதிகாரிகள் துப்பாக்கி பிரயோகத்தை செய்த செய்தி கைதிகளின் உறவினர்களிடையே பரவியதால் சிறைக்கு வெளியே உள்ளூர் மக்களும் கைதிகளின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் அதிகமாக கூடி பாதுகாப்பு தரப்புக்கு எதிராக போராட முனைந்ததால் நிலைமை மோசமடைந்தது. சிறையின் உள்ளேயும் நெருக்கடி இருந்தது, சிறையின் வெளியேயும் நெருக்கடி இருந்தது. ஒரு கட்டத்தில் கைதிகளின் உறவினர்களும் உள்ளூர் மக்களும் அங்கு நின்ற பாதுகாப்பு தரப்பினர் மீது கற்களை வீசி தாக்கி அங்கு போடப்பட்டிருந்த பாதுகாப்பு தடைகளை மீறி சிறைக்குள் உள்ளே நுழைய முயன்ற போது நிலைமை மோசமடைந்தது. பாதுகாப்பு தரப்பினரிடம் மக்களும் மோதிக்கொண்டனர். இதன் பின்னர் தான் மக்களை அங்கிருந்து விரட்டியடிக்கும் வகையில் சிறையை சுற்றியுள்ள இடங்களுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தற்போது வரை அந்த ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் உள்ளது. கைதிகளின் உறவினர்கள் சிறைக்கு வெளியே கூடி நின்ற வேளை சிறைச்சாலைக்குள் உள்ளே இருந்து துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டதைத் தொடர்ந்து கைதிகளின் உறவினர்களும் உள்ளூர் மக்களும் போலீஸ் தடுப்புகளை உடைத்து கொண்டு நுழைய முயன்றதாக கூறப்படுகின்றது. அதாவது ஒரு கட்டத்தில் வெளியேயின் நிலைமை மோசம், உள்ளேயின் நிலைமை மோசம் என்ற நிலைமை உருவானதால் பாதுகாப்பு தரப்புக்கு சவாலான ஒரு நிலைமை ஏற்பட்டது. இதனை அடுத்து தான் அதிக அளவிலான பாதுகாப்பு தரப்புகள் அங்கு குவிக்கப்பட்டன. தற்போதும் சிறைக்கு முன்னால் உள்ள பகுதிகளில் ஏராளமான அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர், இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர், கடற்படையினரும் பணியில் உள்ளனர். கலவரங்களை தடுப்பதற்கு தேவையான நீர்த்தாரை பீரங்கிகள் மற்றும் காயமடைந்தவர்களை ஏற்றிச் செல்வதற்கு ஆம்புலன்ஸ் வண்டிகள் யாவும் இப்போது வரை அந்த இடத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. சிறை வளாகம் ஸ்ரீலங்கா வான்படையினரின் பெல் 412 விலங்கு வானூர்தி மற்றும் ட்ரோன்களால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவத்தை அடுத்து நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரா, பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயமாலா, பாதுகாப்பு செயலாளர் துய்யகொண்ட ஆகியோருடன் நிச்சயமாக காவல்துறை மாதிபரை இணைத்து நெருக்கடி கால ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் தான் சிறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக இன்று காலை அறிவிக்கப்பட்டது. இதுவாறு கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறை கலவரம் நடந்து 1 மாத காலத்துக்குள் ஸ்ரீலங்கா சிறையில் 2வது பெரிய சிறை கலவரம் நடந்துள்ளமை சிறை கலவரங்களை திட்டமிட்டு உருவாக்கும் போதை மற்றும் பாதாள உலக மாபியாக்களின் திகிலான மிஷன்களை தொடர்ந்தும் பகிரங்கப்படுத்துகின்றது. ட்ரக் கார்த்தல் மற்றும் மாபியா கிங் பின்களின் இந்த திகில் மிஷன்களுக்கு தோதான வாய்ப்புகளை இலங்கை சிறைகளில் நிலவும் கடுமையான நெரிசல் வழங்கிக் கொள்வது இன்னொரு விடயம். தற்போது வன்முறைகள் இடம்பெற்ற மகர சிறை ஸ்ரீலங்காவின் மிகப்பெரிய அதிஉயர் பாதுகாப்பு சிறைகளில் ஒன்றென்றாலும் இது மிக பழமையான சிறை. இது 1875ஆம் ஆண்டு பிரித்தானியர்களின் குடியேற்ற கால ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறை. நீண்ட காலமாக இந்த சிறையின் உட்கட்டமைப்பு வசதிகள் புனரமைக்கப்படாத நிலையில்தான் இப்போது சிறைச்சாலையில் அதிக நெரிசல் ஏற்பட்டதால் இந்த மோசமான நிலைமை தொடர்கின்றது. ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகளில் கடந்த மாதம் வன்முறைகள் நடந்த நீர்கொழும்பு சிறைக்கும் நேற்று வன்முறைகள் நடந்த மகர சிறைக்கும் வேறுபாடுகள் உள்ளன. நீர்கொழும்பு சிறை பொதுவாகவே ரிமாண்ட் பிரிசனர்ஸ் எனப்படும் தடுப்பு காவல் விசாரணை கைதிகள் அதிகமாக தடுத்து வைக்கப்படும் ஒரு சிறை. அதாவது தண்டனை வழங்கப்படாத, அதாவது தண்டனைக்காக காத்திருக்கும் கைதிகள் அதிகமாக நீர்கொழும்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் மகர சிறை அப்படியானதல்ல. அங்கு உள்ள கைதிகளில் அநேகமானோர் நீண்ட அல்லது கடுமையான தண்டனை கைதிகள் ஆவார். இதன் அடிப்படையில் தான் அதிக பாதுகாப்பு கொண்ட ஒரு சிறையாக மகர சிறை இருக்கிறது. ஆனால் இப்போது நீர்கொழும்பு சிறை கலவரங்களுக்கு பின்னர் அங்கிருந்த பல கைதிகளும் மகரவுக்கு மாற்றப்பட்டதால் அங்கு இன்னும் மோசமான இட நெருக்கடி எழுந்துள்ள நிலையில் நேற்று வன்முறைகள் இடம்பெற்றுள்ளன. கொரோனா பரவல் காலத்தில் 2020 நவம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் மகர சிறையில் நடந்த பெரிய கலவரத்தை நீங்கள் மறந்திருக்க முடியாது. அன்று ஏனைய சிறைகளில் இருந்து கொரோனா தொற்றுள்ள கைதிகள் தமது சிறைக்கு மாற்றப்படலாம் என்ற செய்திகளை தொடர்ந்து மகர சிறை கைதிகள் வன்முறைகளை செய்தார்கள். சிறை அதிகாரிகளை பணிய கைதிகளாக பிடித்திருந்தார்கள். பல இடங்களுக்கு தீ வைத்திருந்தார்கள். சிறை சொத்துக்களை கடுமையாக சேதப்படுத்தி இருந்தார்கள். இதனை அடுத்து தான் இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்த பாதுகாப்பு தரப்பு துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் 11 கைதிகள் கொல்லப்பட்டிருந்தனர். 100க்கும் மேற்பட்ட கைதிகளும் பல சிறை அதிகாரிகளும் அன்றைய வன்முறைகளில், அதாவது 2020 வன்முறைகளில் காயமடைந்த பின்னர் 6 வருட காலம் கழித்து நேற்று மகர சிறையில் மீண்டும் வன்முறைகள் வெடித்துள்ளன. இந்த வன்முறைகளுடன் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகள், போட்டி கைதி குழுப்புகளுக்கு தொடர்புகள் இருப்பது பகிரங்கமான விடயம். குறிப்பாக அனுர அரசாங்கத்தின் போதைப் பொருள் ஒழிப்பு நகர்வுகளால் இந்து சமுத்திரத்தில்
முக்கியமான ஒரு போதை டிரான்சிட் பாயிண்டாக உள்ள இலங்கையில் தமது போதை வணிகத்துக்கு ஆப்பு வந்துவிடுமோ என அஞ்சும் அனைத்துலக போதை கடத்தல் கிங்பின்கள் மற்றும் மாபியாக்கள் இவ்வாறான நகர்வுகள் மூலம் அனுர அரசாங்கத்தின் போதை ஒழிப்பு திட்டங்களை திசை திருப்ப தலைப்படுகின்றார்கள். இதனால் தான் அண்மைய நாட்களில் ஸ்ரீலங்கா சிறைகளில் அதிக வன்முறைகள் இடம்பெற்று வருவதை அவதானிக்கப்படுகிறது. இந்த வன்முறைகள் யாவும் அனைத்துலக போதை கிங்பின்கள் திட்டமிட்டு தமது உள்ளூர் வலையமைப்புகள் மூலம், குறிப்பாக உள்ளூர் வலையமைப்புகளில் சிக்கும் கைதிகள் உள்ளே உள்ள நிலையில் அவர்கள் மூலம் இந்த வன்முறைகள் நடத்தப்படுவதாகவும், இந்த வன்முறைகள் மூலம் அனுர அரசாங்கத்திற்கு அனைத்துலக போதை வணிக மாபியாக்கள் ஒரு சவாலை விடுப்பதாகவும், இந்த சவால் மூலம் தம்மீதான நடவடிக்கைகளை அரசாங்கம் கைவிடும் என அவர்கள் எண்ணிய போதிலும் அரசாங்கத்தின் நகர்வுகள் தற்போது இந்த வன்முறைகளுக்கு இன்னொரு காரணத்தை வழங்கி சிறைச்சாலைகள் அடிக்கடி வெடிக்கக்கூடிய டைம் பாம் நிலையாக மாறும் நிலைமையும் தொடர்கின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால், ஈரானை இனிமேல் கதற தாக்கப் போவதாகவும் ஈரான் கெஞ்சினாலும் விடப்போவதில்லை என கடந்த வெள்ளியன்று கூறிய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வார இறுதியில் ஈரானை கடுமையாக தாக்கப் போவதாக எல்லாம் சூளுரைத்து ஆக்ரோஷமான சவாடால்களை விட்டிருந்தார். ஆனால் அதே ட்ரம்ப் மீண்டும் சடுதியான ஒரு வடிவ திருப்பத்தை நேற்றிரவு எடுத்து ஈரான் மீதான இந்த திட்டமிட்ட பெரும் தாக்குதல்கள் மீளெடுக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறார். மத்திய கிழக்கு போரில் அடிக்கடி வெறுட்டலை விடுப்பது, பின்னர் பம்முவது என தனது நிலையற்ற நிலைப்பாடுகளை செய்வதில் ட்ரம்ப் பேர் போனவராக உள்ள நிலையில்தான் இப்போது மீண்டும் ஒரு அவரது பம்மல் வெளிப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பம்மல் ஓரளவு ஆறுதலை வழங்கக்கூடிய பம்மல். ஏனென்றால் ஈரான் மீதான தாக்குதல்கள் இல்லை என இப்போது ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். எனினும் ஈரானை கடுமையாக அடிப்பேன், எல்லாம் தயார், மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்க ராஜதந்திரிகள் மற்றும் தூதரகங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு பரபரப்பு நிலைமை இருந்த நிலையில்தான் தற்போது இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை காரணமாக காட்டி இந்த நகர்வை ட்ரம்ப் செய்திருக்கின்றார். ஈரானை இப்போதைக்கு அடிப்பதில்லை என்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளிப்படுத்தி இருந்தாலும், ட்ரம்பின் இந்த அறிவிப்புக்கு பின்னால் உள்ள சில விடயங்கள் அமெரிக்காவுக்கும் பாதுகாப்பான ஒரு விடயங்கள், அமெரிக்காவுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் என்பதால் தான் ட்ரம்ப் இந்த வடிவ திருப்பத்தை எடுத்திருப்பதாக கருதப்படும் நிலையில், இந்த வடிவ திருப்பத்தின் மாறுபட்ட பின்னணி குறித்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பதிவில் பார்த்து கொள்ளலாம். வேதான ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.